சிவனோட பேரன் மற்றும் சாஸ்தா ஐயப்பனோட பிள்ளை தான் இந்த சத்தியகன். இந்த சத்தியகனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சாஸ்தா ஐயப்பன் பிரம்மச்சாரி கிடையாது. அதாவது நம்ம எல்லாம் வணங்கிட்டு வர சபரிமலை ஐயப்பன் மட்டும்தான் பிரம்மச்சாரி. அதாவது உங்களுக்கு புரியும்படி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கடவுள் விஷ்ணுவை உதாரணமாக எடுத்துக்கலாம். விஷ்ணு தான் ஆதி மூல கடவுள். ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அவதாரம் எடுத்திருக்காரு. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், புத்த அவதாரம், கல்கி அவதாரம். இந்த 10 அவதாரங்களும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆதிமூல கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் தான். அதே போல தான் இந்த சாஸ்தாவும். இந்த சாஸ்தா தான் ஆதிமூல கடவுள். இவர் விஷ்ணு மாதிரி ஒரு 8 அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த 8 அவதாரத்தின் கடைசி அவதாரம் தான் சபரிமலை தர்மசாஸ்தா ஐயப்பன். அவர் தான் இந்த அவதாரத்தில் பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு. ஆனால் நாம் ஐயப்பனாலே பிரம்மச்சாரின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதனால் இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவர் எடுத்த 8 அவதாரம் என்னன்னு இப்போ பார்ப்போம். முதலாவது சம்மோகன சாஸ்தா, இரண்டாவது கல்யாண வரத சாஸ்தா, மூணாவது வேத சாஸ்தா, நான்காவது ஞான சாஸ்தா, அஞ்சாவது பிரம்ம சாஸ்தா, ஆறாவது மகாசாஸ்தா, ஏழாவது வீரசாஸ்தா, கடைசியாக தான் தர்மசாஸ்தா அவதாரம் எடுக்கிறாரு. அதாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த தர்மசாஸ்தா ஐயப்பன். அந்த அவதாரம் மட்டும்தான் அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவருக்கு குழந்தைகள் கிடையாது. இது இல்லாமல் அவர் எடுத்த மிச்ச 7 அவதாரத்தில் அவருக்கு 2 மனைவிகளும் இருக்காங்க. ஒரு சில அவதாரத்தில் அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் சாஸ்தா அப்படின்னா யார் அப்படின்னு. இதில் நான் 5ஆவதாக சொன்ன அந்த பிரம்மசாஸ்தா, அந்த பிரம்மசாஸ்தாவுக்கும் பிரபாவதி என்ற மனைவி மூலமாக பிறந்த குழந்தை தான் இந்த சத்தியகன். இதெல்லாம் சரி, இந்த பிரபாவதி யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வரும். அது யாருன்னு இப்போ பார்ப்போம். காசியை ஆண்ட ஒரு மன்னனுக்கு பிரபாவதி என்ற ஒரு மகள் பிறந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணினா நான் சாஸ்தாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவர் மேலே பித்தி பிடிச்சி போய் இருந்தாங்க. அவருடைய நினைப்பாகவே எப்பையும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருந்தான். அந்த தம்பி மொத்தமாகவே தீய ஊடம் படைத்தவனாக இருந்தான். அவனுக்கு கடவுள் மேலே எந்த ஒரு பக்தியும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாத்தியவாதி போல இருந்தான். ரொம்பவுமே கெட்ட எண்ணம் பிடிச்சவன். இவனால் கேடு விளைவிக்காத இடங்களே கிடையாது. இவனுடைய அட்டுழிய மகாஜகம் பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவனை எதிர்த்து கேள்வி கேட்க அங்கே ஆளே இல்லை. ஏன் அப்படின்னா இவன் இளவரசனை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்னு பயந்தாங்க. சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த இளவரசன் மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினான். கோயில்கள், சிலைகள் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பித்தான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இளவரசனாக வலம் வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கொடூர இளவரசன் காட்டுக்குள்ளே வேட்டையாட போனான். அப்போ காட்டுக்குள்ளே ஒரு பிராமண வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த இளவரசன் அந்த பிராமண வீட்டை நோக்கி தன்னுடைய படைகளோட போனான். அன்னைக்கு அந்த பிராமண வீட்டில் ஒரு விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, பூணூல் அணிவிப்பு விழா நடந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே அந்த இளவரசன் தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் வச்சு அந்த வீட்டவே துவம்சம் பண்ணுறான். அந்த விழாவை மொத்தமாக கெடுக்கிறான். கெடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தையும் அழிக்கிறதுக்கு முற்படுறான். அப்போ அந்த வீட்டில் இருந்த எல்லாரும் இளவரசனுடைய காலில் விழுந்து, நீங்கள் என் வீட்டில் நடந்த விசேஷத்தை கெடுத்துட்டீங்க, என் வீட்டையே அடித்து நொறுக்கிட்டீங்க, எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக தெரியலை, ஆனால் இந்த தோட்டத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. இது சாமிக்கான ஒரு நந்தவனம். இந்த நந்தவனத்தில் பூக்கிற இந்த பூக்களை எல்லாம் வச்சு தான் நாங்கள் சாமிக்கு படைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தோட்டத்தையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா எங்களால் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு வழிபட முடியாது. நாங்கள் இதை பல ஆண்டு வழக்கமாக இப்போ வரைக்கும் பின்பற்றிட்டு வர்றோம். தயவு செஞ்சு இந்த தோட்டத்தை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு காலில் விழுந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த இளவரசன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த மொத்த தோட்டத்தையுமே அழித்து தூள் தூளாக பண்ணுறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன குழந்தை இளவரசனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குது. நீ என்ன பெரிய இளவரசனா? இவ்வளவு படைகளோடு வந்து எங்களுடைய சின்ன வீட்டை அழிச்சிட்டு இருக்கியே, நீயும் ஒரு கோழை தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இதை கேட்ட உடனே கோபம் கொண்ட அந்த இளவரசன் தான் வேட்டைக்கு கொண்டு வந்திருந்த அந்த மொத்த வேட்டை நாயில வச்சு அந்த குழந்தையை கடிச்சு குதறி இறக்க செஞ்சிடறான். இப்படி ஒரு இரக்கமில்லாத செயலை செஞ்சுட்டு தன்னுடைய படைபலத்தோட சிரிச்சுக்கிட்டே அந்த காட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வெளியேற ஆரம்பித்தான். ஆனால் அங்கிருந்த அந்த பிராமண குடும்பத்தினர் எல்லாரும் அந்த குழந்தையை தூக்கிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பித்தாங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த இறந்த குழந்தைய தன்னுடைய தோளில் தூக்கி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காடுகளை கடந்து அந்த காசிராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. உடனே அந்த காசிராஜாவும், என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பிராமண குடும்பத்தில் இருக்கிறவங்க,
இந்த மாதிரி உங்களுடைய பையன், அதாவது நம்ம இளவரசன் எங்களுடைய வீட்டையே மொத்தமாக அழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் சாமிக்காக வளர்த்த எங்களுடைய தோட்டத்தையும் மொத்தமாக அழிச்சிட்டாரு. எங்களுடைய பிள்ளைகளையும் வேட்டை நாய்களை வச்சு கடிக்க வச்சு கொன்னுட்டாரு. இதற்கு நீங்கள் தான் ஒரு நீதி சொல்லணும் அப்படின்னு கதறி அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே அந்த காசிராஜா தப்பு பண்ணது தன்னுடைய மகன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால, இங்கே பாரு, இந்த தப்புக்கே நீ அவனை மன்னிச்சிடு, இதற்கு பதிலாக உனக்கு நான் நிறைய பொற்காசுகள்லாம் தாரேன் அப்படின்னு சொல்லி சமரசம் பேச முற்படுறாரு. இதை மறுத்த அந்த பிராமண குடும்பத்தினர் அவங்க சாஸ்தா கிட்ட அழுது புலம்பி வேண்ட ஆரம்பிச்சாங்க. உடனே சாஸ்தா தன்னுடைய பூதகணங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வேடன் கெட்டப்பில் படைகளோட அந்த காசி நகரத்துக்கு வர்றாரு. காசி நகரத்துக்கு வந்ததும் காசி ராஜாவினுடைய படைகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அந்த மொத்த குடும்பத்தையுமே 48 ஒரு மண்டலம் சிறை எடுக்கிறாரு. அந்த 48 நாளில் அந்த ராஜாவும் இளவரசரும் அந்த பிராமண குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்துறாங்க. அதுக்கப்புறம் அதே அரண்மனையில் தான் காசி ராஜாவின் மகள் பிரபாவதி இருக்காங்க. இப்போ அந்த பிரபாவதி கிட்ட சாஸ்தா நேராக போய் தன்னுடைய காதலை தெரிவிக்கிறாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பிரபாவதி, இல்லை, நான் கல்யாணம் பண்ணால் சாஸ்தாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்ன மாதிரி சாதாரண ஒரு படை வீரனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. அந்த 48 நாள் அந்த துன்பங்கள் முடியுது. அதுக்கப்புறம் சாஸ்தா நேரடியாக பிரபாவதி கிட்ட போய், நான் தான் நீ வேண்டி வரம் கேட்டு விரும்புகிற அந்த சாஸ்தா அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த காசி ராஜாவும் மனம் திரும்பி இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாரு. இந்த பிரபாவதிக்கும் இந்த பிரம்மசாஸ்தாவுக்கும் பிறந்த மகன் தான் இந்த சத்தியகன். சத்தியகன் கூட இருக்கிற இந்த அவதாரத்துக்கு ஆர்யா சாஸ்தா அல்லது பிரம்ம சாஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ்தாவை சந்தான பாரதி சாஸ்தான்னு சில இடங்களில் சொல்கிறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, குழந்தைய வரம் வேண்டி நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரம்மசாஸ்தாவை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொல்லம் அப்படின்ற இடத்துல சாஸ்தா கோட்டை கோவில் அப்படின்ற பேரில் இருக்குது. இது இல்லாமல் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான நகரங்கள்லையும் சின்ன சின்னதாக இந்த சாஸ்தா கோவில் இருக்குது. அங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்தா தன்னுடைய மகனான சத்தியகன் கூட தான் காட்சியளிப்பார். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சத்தியகன் யாரு அப்படின்னு. அவருடைய அப்பா தான் சாஸ்தா, அதுவும் பிரம்ம சாஸ்தா. ஏன் எல்லாருக்கும் இந்த ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, நம்ம சாஸ்தா அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது சபரிமலை ஐயப்பன் தர்ம சாஸ்தா மட்டும்தான். ஆனால் சாஸ்தா என்பவர் ஆதி சாஸ்தா ஒருத்தர் தான். அவர் எடுத்த அவதாரங்கள் தான் 8 அவதாரம். அந்த 8 அவதாரத்தினுடைய கடைசி வடிவம் தான் அந்த தர்மசாஸ்தா. அவர் தான் சபரிமலையில் இருக்கார். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சாஸ்தாவினுடைய மற்ற அவதாரங்களை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும். இப்போ இந்த வீடியோ மூலமாக ஐயப்பனுடைய மகனான சத்தியகன் யார், அவருடைய அம்மா பிரபாவதி யார் அப்படின்னு மொத்த விஷயத்தையும் நான் ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மாதிரி ஐயப்பனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், இல்லை சபரிமலையை பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. அதற்கான வீடியோ உடனடியாக நான் ரெடி பண்ணி போடுவேன். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சாமி சரணம்.